ராமநாதபுரம் ஸ்ரீ வழிவிடு முருகன் கோயிலில் 86வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறுகிறது முக்கிய நிகழ்வான பூக்குழி வைபவம். ராமநாதபுரம் நகரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வழிவிடு முருகன் கோயிலில் 86வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. விழாவின் தொடக்கமாக இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோயில் கொடிமரத்தில் புனித கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் முருகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததுடன் காப்பு கட்டி தங்களது விரதத்தையும் பக்தி பெருக்குடன் தொடங்கினர். இன்று முதல் தொடர்ந்து 10 நாட்களுக்கு கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற உள்ளன. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து கோயிலின் பரம்பரை தர்மகர்த்தா ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசினார். அதன்படி விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று காலை 9:15 மணியளவில் கோவிலில் இருந்து புறப்படும் பக்தர்கள் நொச்சி வயல் ஊரணிக்கரையில் உள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை அடைவார்கள். பின்னர் அங்கிருந்து காலை 10:15 மணிக்கு மேல் பால்குடம் மற்றும் பால்காவடி ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு மீண்டும் கோயிலை சென்றடைவர். பகல் 12 மணிக்குள் மிதுன லக்கினத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு 7 மணியளவில் பக்தர்களின் நேர்த்திக்கடனான பூக்குழி எனப்படும் தீமிதி திருவிழா நடைபெறும் என்றும் அவர் கூறினார். விழாவின் நிறைவாக ஏப்ரல் 2ஆம் தேதியன்று ஸ்ரீ வழிவிடு முருகன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். இந்த மாபெரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்மகர்த்தா ஜெயக்குமார் தலைமையிலான விழாக்குழுவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். முருகன் திருக்கோயில் 86வது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்புக்கட்டு சிறப்பாக நடைபெற்றது. இன்னும் 10 நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா மீண்டும் சிறப்பாக நடைபெற்று பக்த கோடிகள் அனைவரும் பால்குடம் காவடிகள் எடுத்து பிரம்மேஸ்வரிலிருந்து புறப்பட்டு வழிவிடு முருகன் சன்னதியில் அடைய காத்திருக்கிறார்கள். அவ்வண்ணம் பக்தோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த திருவிழாவை நீங்கள் நடத்தி கொடுக்குமாறு வழிவிடு முருகன் தர்மகர்த்தா சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.